ஹே கைஸ், இந்த வீடியோல வேரியபிள் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். வேரியபிள் தான் என்னன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்ல நம்ம அடிஷன் ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ நம்ம வந்து அடிஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கோம். ஏக்கு வந்து 10 கொடுத்துருக்கோம், பிக்கு 20 கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணி எனக்கு சில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. தட் இஸ் 30 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல எது வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, ஏ பி சி இதெல்லாம் தான் வேரியபிள். ஸோ இப்போ வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு நேம். ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, 10 20 ஏ பிளஸ் பி இந்த மாதிரியான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு நேம் தான் இந்த வேரியபிள் நேம். ஓகே, ஸோ இப்போ வேரியபிள்ங்கிறது இட் இஸ் அ நேம் யூஸ்டு டு ஸ்டோர் அ டேட்டா. இந்த மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு நேம். இப்போ வேரியபிள் வந்து சிம்பிளா புரிஞ்சு. சரி, இது வந்து அஸ் அ ஹியூமனா நம்ம பாக்குறப்ப இவ்வளவுதான் வந்து கான்செப்ட். பட் ஆனா பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் தெரியும்ல, நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்காண்டி இந்த ரேம்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரஸஸ் வந்து இருக்கும், நிறைய அட்ரஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட அட்ரஸ் வந்து எனக்கு இருக்கும். இந்த அட்ரஸ் ஃபுல்லாவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் கொடுக்குறேன், அதுதான் ஏ. இப்ப நான் வந்து ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து 10 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியும் பாருங்க. இப்போ நான் வந்து ஏவை பிரிண்ட் பண்றேன். ஏல எனக்கு என்ன இருக்கு, 10 இருக்கு இல்லையா, சோ அதனால அந்த 10 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதோட மெமரி அட்ரஸை பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து அட்ரஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவேன். தட் மீன்ஸ் அண்ட் சிம்பிள் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏன்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இதை நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கிடைக்கும். இந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய ரேம்ல வந்து அட்ரஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அட்ரஸ் தான் இந்த நம்பர். ஓகே, சரி இது எதுக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த நான் கொடுக்குற இந்த ஒவ்வொரு வேரியபிளுக்குமே ஒரு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் வந்து இந்த அட்ரஸ். ஓகே, அந்த அட்ரஸ் எங்க இருக்கு, ரேம்ல நிறைய அட்ரஸ் இருக்கும். அது ஏதோ ஒரு அட்ரஸை எடுத்துக்கும். இப்ப நான் இதை திரும்பி ரன் பண்றேன், எனக்கு வந்து வேற நம்பர் வருது. எதுக்காண்டி இந்த இடத்துல வேற நம்பர் வருதுன்னா அந்த டைம்ல எது ஃப்ரீயா இருக்கோ அந்த அட்ரஸை எனக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் இது வந்து வேரி ஆகுது. ரைட்டா, ஸோ இது உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல புரியாத மாதிரி இருக்கும், பட் அடுத்தடுத்து வரப்ப உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். அதே மாதிரியே இப்ப நம்ம பிக்கு போட்டு ட்ரை பண்ணலாம் என்ன வருதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஏவோட 10ன்னு சொல்லிட்டோம், பிக்கு வந்து 20 வந்துருச்சு. ஏவோட அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ், பியோட அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ். இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. 88, அதுக்கடுத்து 92 இருக்கு. இதுக்கு இடையில வந்து 4 தான் வந்து இதுவாகுது. எதுக்காண்டின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸா வந்து மெமரி கான்செப்ட் படிச்சிருப்போம்ல, இன்டீஜருக்கு வந்து 4 பைட் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை தான் இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம சீக்கும் போட்டு பார்க்கலாமே. ஸோ இங்க பாருங்க எல்லாத்துக்குமே வந்து 4 வேரி, ஏன்னா இன்ட்டோட சைஸ் வந்து 4 பைட் அதனால. ஓகே, சரி இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். இது அப்படியே தியரட்டிக்கலா எழுதியிருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்னா வேரியபிள்ங்கிறது ஒரு நேம். அது ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், சம்மா இருக்கலாம், சேலரியா இருக்கலாம், ஏஜா இருக்கலாம். இது ஒரு நேம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெமரி லொகேஷனுக்கு அந்த நேமை கொடுத்துருது. இட்ஸ் கிவன் டு த மெமரி லொகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து இது வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதான் நம்ம கொடுத்துருந்தோம்ல ஏ ஈக்குவல் டு 10னா அந்த 10ங்கிறது வந்து அந்த மெமரி லொகேஷன்ல போய் எனக்கு ஸ்டோர் ஆயிடுது. இந்த பிக்சர் பாருங்களேன், ஈஸியா புரியும். ஸோ வேரியபிள் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துடும். இதுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், டேட்டாஸ் கொடுத்துருவோம் 10 20 30. இந்த மெமரி இது வந்து ரேம். இந்த ரேமுக்கு இந்த மாதிரி மெமரி அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்ல போயிட்டு எனக்கு நான் கொடுத்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிடுச்சா 10 20 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளா இவ்வளவுதான் காய்ஸ். ஓகே,
எப்ப வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா டூரிங் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அப்ப. ஓகே, சோ இது வந்து மெயின். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் வந்து டைப் மட்டும் பண்ணி வச்சிருந்தா அது ஒரு டெக்ஸ்ட், ஒரு நோட் பேட்ல நான் எழுதி வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அத நான் எப்ப ரன் கொடுக்குறேன்னா அப்பதான் இந்த மாதிரி வேலை எல்லாமே நடக்கும். மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் மெயினா வந்து டூரிங் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்னு எழுதிருங்க. ஓகே, சரி. இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன், உங்களுக்கு வந்து புரியும். சிம்பிளா சொல்ல போனோம்னா வேரியபிள்ங்கிறது ஒரு நேம். அந்த நேமை நம்ம மெமரியில போய் இதோ ஒரு நேம் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த மெமரி வந்து நான் கொடுக்குற வேல்யூஸை இப்ப ஏக்கு 10 கொடுத்தேன்னா அந்த மெமரியில 10ன்னு சொல்லி ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளா. நேம், மெமரி, வேல்யூ இந்த மூணும் சேர்ந்ததான் வந்து வேரியபிள். ஓகே, எந்த எக்ஸாம் எழுத போறதா இருந்தாலும் சின்டாக்ஸ் வந்து ரொம்ப மெயின். இது இருந்தாலே மேக்சிமம் வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து ஏகப்பட்ட டேட்டா டைப் பார்த்துருப்போம். இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள் இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த டேட்டா டைப் பிளஸ் வேரியபிள் நேம் வந்து ஏ கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இன்ட் சேலரி கொடுக்கலாம். அப்புறம் வந்து வெறும் இன்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஃப்ளோட், பை அப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச வேல்யூ வந்து ஃப்ளோட் இந்த மாதிரி. ஸோ அதான் என்னோட டேட்டா டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அதுக்குரிய நேம் ஏ சேலரி, பை, சம் இந்த மாதிரி என்ன நேமோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ டேட்டா டைப் பிளஸ் வேரியபிள் நேம். அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க இன்ட் ஏஜ். இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏஜ்ங்கிறது வேரியபிள் நேம். ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப், சேலரிங்கிறது வேரியபிள் நேம், கேர் டேட்டா டைப், கிரேடு வேரியபிள் நேம். ஓகேவா, சரி. இந்த இடத்துல என்னோட மெயினான விஷயம் வந்து நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் வேரியபிள் இனிஷியலைசேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், கொஞ்சம் டீட்டெயிலா வந்து கவனிங்க. ஓகே, ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து வெறுமனே இன்ட் ஏ மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அ டிக்ளரேஷன். இதே நான் வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி ஒரு வேல்யூவை இனிஷியல் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் இனிஷியலைசேஷன். புரியுதா? ஒன்றும் இல்லை, நீங்க சிம்பிளா ஞாபகம் டிக்ளரேஷன் வந்து குட்டியா ஷார்ட்டா இருக்கா, ஸோ அப்போ வந்து இன்ட் ஏ மட்டும். இதே வந்து இனிஷியலைசேஷன், இதுல ஒரு வேர்டு ஆட் ஆகுது பாருங்க, ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இனிஷியல் பண்றேன். ஸோ அந்த இனிஷியல் அப்படிங்கிற வேர்டு வந்தனால திஸ் இஸ் கால்ட் இனிஷியலைசேஷன். இது கொஞ்சம் லென்த், வேர்டு லென்த் கூட இருக்கா, ஸோ அதனால கூட சேர்த்து நம்ம வேல்யூ ஆட் பண்றான்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு பார்ப்போமே. ஃப்ளோட் வந்து சேலரி மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா டிக்ளரேஷன். இதே ஃப்ளோட் சேலரி ஈக்குவல் டு 20,000.0. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து இனிஷியலைசேஷன். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்குரிய சின்டாக்ஸ் என்ன, வெறும் டேட்டா டைப், வேரியபிள் நேம் மட்டும் இருந்தா டிக்ளரேஷன். வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணேன் அப்படின்னா அது இனிஷியலைசேஷன். அதுக்கு என்னென்ன இருக்கும், டேட்டா டைப் இருக்கும், வேரியபிள் நேம் இருக்கும், கூடவே சேர்த்து ஈக்குவல் டு வேல்யூ என்ன அப்படிங்கிறது இருக்கும். இந்த செமிகோலன்லாம் மெயினா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாவே வந்து பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து மேலோட்டமா நம்ம வந்து டச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லோக்கல் குளோபல்னா என்ன அப்படிங்கறத ஒரு பேசிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். இது வந்து வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு இது வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வச்சுக்கோங்களேன், இந்தியா, ஜப்பான், சைனா அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரிஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர்ல்டு வைடா வந்து கோல்டு ரேட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா கண்ட்ரிஸ்க்குமே அஃபெக்ட் ஆகும். இந்தியாவுக்கும் அஃபெக்ட் ஆகும், பாகிஸ்தான், அப்புறம் சைனா, அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்தியா எடுத்துப்போம், இந்தியால பெட்ரோல் பிரைஸ் வந்து ஒரு 100 rupees வச்சுக்கோங்களேன் ஒரு லிட்டரு. ஸோ அது வந்து இந்தியாக்குள்ள மட்டும்தான் அப்ளிகபிள். அதே மாதிரி லோக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த உள்நாட்டுக்குள்ள மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, மற்ற எந்த கண்ட்ரிஸ்க்குமே சேஞ்ச் ஆகல, லோக்கலா இருக்கு. இதே குளோபலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, லோக்கல் லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம், தமிழ்னு சொல்லுவோம், குளோபல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைடா எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதான் சிம்பிள், லோக்கல் அண்ட் குளோபல். இதை நம்ம வந்து ப்ரோக்ராம்ல பார்ப்போம். இதே கான்செப்ட் தான் அந்த இடத்துலயுமே வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு சைனா. இப்போ கால் பண்ணுவோம்.
ஒய் யார் கால் பண்றோம்? இந்தியா கால் பண்றோம். நம்ம கால் பண்றோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனும் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா எழுதியிருக்கேன். இந்தியால பெட்ரோல் ரேட் வந்து ஒரு 100 ருபீஸ் பெர் லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து லோக்கலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த இந்தியாக்குள்ள இந்த பிராக்கெட்குள்ள மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பெட்ரோலை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ற ஒரு வேரியபிளை லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். ஓகேவா? இந்த லோக்கல் வேரியபிளை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். நான் இங்க பிரிண்ட் பண்றனால எனக்கு வந்து ஈஸியா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதே லோக்கல் வேரியபிளை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சைனாக்குள்ள வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ நம்ம சைனாக்குள்ள போயிட்டு இந்த பெட்ரோலை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து என்ன காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் காமிக்குது. எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து லோக்கலா இந்த இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் எழுதியிருக்கோம். ஆனா நான் இந்த பெட்ரோலுங்கிற வேல்யூவை நான் வந்து எங்க வந்து கால் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், சைனாங்கிற வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ட்ரை பண்ண நினைக்கிறேன். ஸோ லோக்கல் வந்து லோக்கல்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற எங்கேயுமே எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் அதனாலதான் இந்த இடத்துல வந்து எரர் வருது. இப்போ நான் அதே பெட்ரோலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அழிச்சிட்டு, இப்ப வந்து இந்தியாக்குள்ள கிடையாது, சைனாக்குள்ளேயும் கிடையாது, நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துடுறேன். தட் மீன்ஸ் என்னோட ஃபங்க்ஷனுக்கு வெளியே இது ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கா, இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள இருக்கான்னு பாருங்க. இல்ல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இப்ப நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துலயும் 100 பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துலயும் 100 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப நான் வந்து குளோபலா கொடுத்தேன் அப்படின்னா நான் எத்தனை ஃபங்க்ஷன் எழுதினாலும், இதுக்கு கீழே நான் வந்து அமெரிக்கா, ஜப்பானு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் இந்த பெட்ரோல் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, எதனால? இது வந்து குளோபல் டிக்ளரேஷன், வெளியே இருக்கிறனால எனக்கு வந்து எல்லா இடத்துலயுமே டிக்ளேர் ஆகும். டிக்ளேர் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாக். இந்த மெயின் ஃபங்க்ஷன் கீழே நம்ம வந்து int 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே குளோபல் டிக்ளரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவுட் சைடு த ஃபங்க்ஷனா எழுதியிருக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு மேல. ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லாம மேல எழுதியிருக்கும். ஸோ அதனால இது எத்தனை ஃபங்க்ஷன் எழுதினாலுமே என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதான் ஆக்சசபிள் பை த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். என்னால இன்னொன்று டைப் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள். ஆட்டோமேட்டிக் வேரியபிள் வந்து நார்மல் லோக்கல் வேரியபிள் தான். ஸோ லோக்கல் வேரியபிளுக்கும் ஆட்டோமேட்டிக் வேரியபிளுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. நம்ம வந்து நார்மலா இந்த ஆட்டோவை எடுத்துட்டு int x ஈக்குவல் டு 10 கொடுக்கலாம், இல்ல ஆட்டோ int x ஈக்குவல் டு 10 கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே வேலையை தான் வந்து பார்க்க போது, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த ஆட்டோங்கிற கீவேர்டை மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க, அது கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ நான் டிஃபால்ட் ஃபார் த லோக்கல் வேரியபிள் கிரியேட் when the block start, destroyed when the block end. அதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தானே ஒர்க் ஆகும், அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் இதுவுமே ஒர்க் ஆகும். பிளாக் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த வேரியபிள் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப்பான ஸ்டாட்டிக் வேரியபிள் பத்தி வந்து பார்ப்போம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ல நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பெட்ரோலோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். பெட்ரோல் பிளஸ் பிளஸ், இந்த பிளஸ் பிளஸ் கொடுத்தேன் அப்படின்னா 100 இருக்கிறது 101 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். 101 சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சுல்ல. ஸோ இதை யுனரி ஆப்ரேட்டர்ல நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இந்தியாவை நான் திரும்பி ஒருக்கா கால் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 101 102 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே எக்ஸிட்டும் ஆயிடுச்சு. பட் ஆனா என்னோட ப்ரீவியஸ் வேல்யூவை எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டாட்டிக்கோட வேலை. இப்போ நான் அந்த ஸ்டாட்டிக்கை எடுத்துட்டு வெறும் இன்ட் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ நான் வெறும் இன்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணேன்னா 101 மட்டும்தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இன்ட்டுங்கிறது வந்து ப்ரீவியஸா இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது. இதே நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸா வர டேட்டாஸை நோட் பண்ணியிருக்கும். இப்போ வந்து ப்ரீவியஸா எனக்கு என்ன வந்திருக்கு,
101 வந்திருக்கு. எதனால 100 + 1 வந்து 101ன்னு வந்திருக்கு. இப்ப ஃபங்க்ஷன் விட்டு திரும்பி வெளியே வந்துருச்சு. அடுத்த தடவை இதை ரீட் பண்ணுது. ரீட் பண்றப்ப ப்ரீவியஸா 101 தானே இருந்துச்சு. அப்போ 101 + 1 வந்து 102 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுக்கு. இதே இதை அந்த ஸ்டாட்டிக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூவை நோட் பண்ணாம திரும்பியும் 101 தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த 101 101 தான் பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்த ப்ரீவியஸான வேல்யூவை எனக்கு வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ அதான் ரீடைன் இட்ஸ் வேல்யூ. ரீடைனா என்னது? ரீடைனா என்னது? ஒரு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் அந்த வேல்யூவை அழிக்காம அது வந்து வச்சிருக்கு. ரீடைன் இட்ஸ் வேல்யூ அப்படிங்கிற த ஃபங்க்ஷன் கால். நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப அந்த வேல்யூ வந்து ரீடைனா வச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஒருக்கா வந்து இனிஷியல் பண்ணிட்டோம்னாலே போதும். ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அது வாய்டு கவுண்ட் ஸ்டாட்டிக் இன்ட் c = 0ல ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நான் எத்தனை தடவை ஃபங்க்ஷன் கவுண்ட் கால் பண்ணாலும் அது வந்து ஒவ்வொருக்கா வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரிஜிஸ்டர் வேரியபிள். ரிஜிஸ்டர் வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட வேரியபிள் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகணுங்கிறதுக்காண்டி நான் வந்து யூஸ் பண்ற ஒரு வேரியபிள் தான். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸா பார்த்துருந்தோம், ஒரு ரேம்ல போயிட்டு எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேரியபிள் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய அட்ரஸஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா இந்த ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னா இந்த ரேமை எடுத்துக்காது. ரெஜிஸ்டர் வந்து சிபியூ இருக்கு இல்லையா, நம்மளோட ப்ராசஸர், அந்த ப்ராசஸர்ல தான் டைரக்டா போய் ரன் ஆக போகுது. ஓகே, ஸோ அதனால இட்ஸ் ஸ்டோர் இன் த சிபியூ ரெஜிஸ்டர், நாட் இன் த ரேம். இது வந்து சிபியூல டைரக்டா இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபாஸ்டா ரன் ஆகுது. ஓகே, ஸோ அட்ரஸ் கேனாட் பி accessed using address. நம்ம சொல்லியிருந்தோம்ல, ரேம்ல வந்து நான் அட்ரஸ் ஆஃப் ஏ கொடுத்தப்ப அந்த அட்ரஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆச்சு. பட் ஆனா இந்த ரிஜிஸ்டர் வேரியபிள் கொடுக்குறப்ப அப்படி எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் இன்ட் i = 1. இந்த மாதிரி இது என்ன பண்ணுது, டைரக்டா சிபியூல தான் ஸ்டோர் ஆகுது, ரேம்ல ஸ்டோர் ஆகுறது கிடையாது. அதனால இதுக்கு அட்ரஸ் கிடையாது. ஓகே, சரி, இப்ப நம்ம வந்து வேரியபிளை பத்தி என்டையர் கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம். அதோட டைப்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன எதுங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ இப்படி படிக்கிறது தான் நல்லது. ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் இதுதான் வந்து கேட்பாங்க. சும்மா வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிக்காம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கோர் கான்செப்டை வந்து நீங்க நல்லா கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வேரியபிள் எழுதுறதுக்காக ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ நமக்கு வந்து மஸ்ட் ஸ்டார்ட் வித் த லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். வேரியபிள் வந்து இப்ப இன்ட் 1a அப்படின்னு நான் வந்து கொடுக்க கூடாது. ஓகே, 1a = 10 அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட் a, எனக்கு வந்து ஸ்டார்ட்ல அந்த வேரியபிள் நேம் கொடுக்குறோம் இல்லையா, உங்களுக்கு போய் ஒரு 1 2 3 இங்க வா அப்படின்னு சொல்லி நான் நம்பர் வைக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி இந்த வேரியபிளுக்கு நான் எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ABC, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டேஷ் இந்த மாதிரி கீழே இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 சிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து எதுலயும் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ரூல்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டைன்ஸ் லெட்டர் டிஜிட் அண்டர்ஸ்கோர். நீங்க தானே நம்பர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட்ல தான் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து லாஸ்ட்ல அப்படி வச்சுக்கலாம். 12 A12 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்ட் B500 இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் ஆனா 500B அந்த மாதிரி ஃபர்ஸ்டாவே வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா நம்பரா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து cannot start with a digit. இப்போ பார்த்ததே தான். நெக்ஸ்ட் வந்து no space or special symbols allowed கிடையாது. இப்ப இன்ட் @a அந்த மாதிரி வைக்க கூடாது. அதுக்கு அடுத்து இன்ட் @has a has இந்த மாதிரி வந்து வைக்க கூடாது. இப்ப நம்ம வந்து நார்மலாவே நம்ம கொடுப்போமே டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி பண்றேன் அப்படின்னா இப்படி நார்மலா நான் வந்து கொடுக்க கூடாது. நம்ம டோட்டல் மார்க்குக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல அப்படின்னா நீங்க இப்படி கூட கொடுக்கலாம். பட் ஆனா வெறுமன ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ஓகே, ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து cannot use C keywords. நம்ம வந்து C keywords வந்து பார்ப்போம்.
எப்படின்னா இன்ட், ஃப்ளோட், கேர் இந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இஃப், எல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் இருக்கு. இதை போய் நம்ம வந்து இந்த வேரியபிள் நேமா வைக்கக்கூடாது. எப்படின்னா இன்ட், இஃப் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கீவேர்ட்ஸ். மொத்தம் சில வந்து 32 கீவேர்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேமா வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரூல்ஸா இருக்கு. அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வேலிட் அண்ட் இன்வேலிட் வந்து 1, 2 பார்க்கலாம். ஸோ வேலிட் பார்த்தோம்னா டோட்டல், இந்த அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் யூஸ் பண்ணலாம், கவுண்ட் 1 யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த 1 வந்து முன்னாடி வரக்கூடாது. அதான் 1 நம் அப்படிங்கிறது வரக்கூடாது. டோட்டல் மார்க்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இந்த அண்டர்ஸ்கோரை தூக்கி இந்த இடத்துல போட்டுருணும். ஓகே, அப்புறம் இந்த இன்ட், ஃப்ளோட், கேர், அப்புறம் இஃப், எல்ஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து சிம்பிளா நமக்கு வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை வந்து எழுதுங்க. ஓகேவா, இதுதான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்னு நம்ம வந்து பார்த்திருந்தோம், வேரியபிள் கேன் வேரி அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். திரும்பியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ வந்து 20ன்னு மாத்திடுறேன். ஓகேவா, இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றப்ப எந்த வேல்யூ எனக்கு வரும்னு பாத்தீங்கன்னா 20 தான் வரும். ஏன்னா கடைசியா சேஞ்ச் பண்ணது வந்து ஏக்கு நான் 20 தான் கொடுத்துருக்கேன். அப்ப 10 வந்து எனக்கு வராது. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து 20. அப்ப நமக்கு வந்து அவுட்புட் வந்து 20ன்னு வருது. அதுதான் இந்த வேரியபிள் கேன் வேரி. இப்போ நான் வந்து திரும்பி ஏக்கு வந்து 13 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 30 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா கடைசியா ஏல என்ன வேல்யூ இருக்கு, 30 தான் இருக்கு. அதனால எனக்கு 30 தான் பிரிண்ட் ஆகும். இன்னொன்னு நான் வந்து ஒரு கேட் எக்ஸாம் வந்து எழுதியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த டைம்ல எனக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ட் திரும்பி நான் வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு 20 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வருமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ட் ஏ அப்படிங்கிறப்ப நான் 2வது தடவை அப்படின்னா டிக்ளேர் பண்ணிருக்கேன். இங்கே இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பி என்ன பண்ணிருக்கேன்னா டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி டைம்ல எனக்கு ஒர்க் ஆகாது, எரர் தான் வரும். ஓகேவா, ஸோ நான் 2வது தடவை கொடுக்குறப்ப வெறும் ஏ மட்டும் தான் கொடுக்கணும். புரியுதா? ஸோ நம்ம வந்து ஒருக்கா ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டா போதும், ஓயாம வந்து டிக்ளேர் பண்ண தேவை கிடையாது. ஓகே, அதே மாதிரி இப்ப நான் வந்து ஃப்ளோட்டா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கனாலும், ஒருக்கா நான் வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துறேன், இன்னொருக்கா ஃப்ளோட்டா கொடுக்கலாமானாலும் இதுவும் வந்து அக்செப்டபிள் கிடையாது. இங்கேயே எரர் தான் எனக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதைதான் எனக்கு வந்து அந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நான் அப்படி இது பண்ணணும் அப்படின்னா குளோபல் வேரியபிளா கொடுக்குறேன். ஓகேவா, இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் குளோபல் வேரியபிளா கொடுத்தேன்னா மட்டும்தான் எனக்கு வந்து அக்செப்டபிள். அதை தாண்டி நான் வந்து லோக்கலா வந்து திரும்பி அதே இன்ட் ஏ வந்து நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அக்செப்டபிள் கிடையாது. ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேவா, எனக்கு கேட்ல இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல இந்த ஆப்ஷன் தான் எனக்கு வந்து கரெக்டா இருந்தது. ப்ரீவியஸா கொடுத்துருந்தோம்ல ஃப்ளோட், அந்த இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது.